சின்ன சின்ன விஷயங்கள் மாத்தும்போது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கை முறை மாறும். கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு 11வது டாபிக் என்னன்னா, சில இடத்துல நம்மள முட்டாளா நினைக்கிறாங்கன்னா, நாமளும் அந்த இடத்துல முட்டாளா நடிச்சுட்டு வந்துரணுங்க. இல்ல நாம வந்து அங்க நிரூபிக்க போயிட்டோம்னா, கண்டிப்பா முட்டாளாவே போயிடுவோம். இது எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே தேவையான ஒண்ணுங்க. எல்லாருக்குமே எல்லா இடத்துலயும் தேவையான ஒண்ணு. நாம வந்து எல்லா இடத்துலயும் நம்ம புத்திசாலியா இருக்கணும். புத்திசாலியா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, நம்ம எதிர்ல இருக்கிற பர்சன் வந்து நம்மள எப்படி பார்க்குறாங்கன்றது கண்டிப்பா நம்ம அப்சர்வ் பண்ணணுங்க. ஏன்னா, நம்மள வந்து பார்க்குற விதம் எப்படின்னா, நம்ம என்ன சொன்னாலே அவங்க கேட்கல. இவங்க வந்து ஒரு ஒரு மாரி நம்மள தேவையில்லாம ஒரு மாரி முட்டாள் மாதிரி, இவன் ஒரு ஆளு அப்படின்ற மாரி தேவையில்லாம பார்த்துட்டே இருந்தாங்கன்னா, நாமளும் அதே மாரி அங்க பார்த்துட்டு, அவங்களையும் அதே மாரி முட்டாள்ன்னு நெனச்சு ரிட்டர்ன் வந்துரணும். அத விட்டுட்டு நம்ம அங்க போய் நிரூபிக்க ஆரம்பிச்சோம்னா, கண்டிப்பா முட்டாளாவே நம்ம அந்த இடத்துல போயிடுவோம். அதனால நீங்க அந்த இடத்துல நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா இடத்துலயும் நிரூபிச்சோம்னா, நம்ம கண்டிப்பா இதுதான் நமக்கு ப்ராப்ளம். அடுத்தது இத நிரூபிக்கன்னு நினைக்கிறது வீண் வேலை, அப்புறம் வந்து வீண் செயல். இத நிரூபிக்க நினைக்கிறது கண்டிப்பா வீண் வேலை, வீண் செயல். இத கண்டிப்பா பண்ணவே பண்ணாதீங்க. எந்த இடத்துல எத பண்ணணுமோ அத பண்ணிட்டு நம்ம டீசென்ட்டா வந்துறது நல்லது. இல்ல நான் பண்ணுவேன், எனக்கு தெரியும் அப்டின்னா கண்டிப்பா நான் முட்டாளா போவோம். ஏன்னா அந்த எதிர்த்தாப்புல இருக்கிற பர்சன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மள சொல்றத கேட்கிற அளவுக்காவது அட்லீஸ்ட் அ ஒரு நிதானமாவது வேணும். நம்மள ஏதாவது சொல்றத கேட்கறதாவது வேணும். அப்படி எதுவுமே இல்லாதபோது நம்ம அவங்ககிட்ட போய் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது, அட்வைஸ் பண்றது, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நிரூபிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனமான விஷயங்க. கண்டிப்பா இந்த மாரி இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பக்கு நல்லது.